தென் மாநிலங்கள்ல மக்களவை தொகுதிகள் குறைக்கப்படாது அப்படின்னு பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. அதை பத்தின முழு விளக்கத்தை பார்க்கலாம். 1971 இந்தியாவினுடைய மக்கள் தொகை 54.8 கோடியா இருந்துச்சு. அந்த டைம்ல தொகுதி மறுவரை செய்யறாங்க. அப்போ 10.1 லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்ற அடிப்படையில 543 மக்களவை தொகுதிகளை பிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஆனா மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்காக 2026 வரையுமே அதே 543 தொகுதி தொடர்ற மாதிரி அரசமைப்புல சட்ட திருத்தங்களை செஞ்சிடறாங்க. இதுக்கிடையில 2021 ஒரு சென்சஸ் எடுப்பீங்கல்ல, அந்த சென்சஸ் அடிப்படையில வேணா நீங்க சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, 543 கூடவோ குறைச்சலோ பண்ணிக்கலாம்னு சொல்லிடுறாங்க. ஆனா சென்சஸ் எடுக்கிறது தள்ளி போயிடுச்சு. இப்பதான் சில மாநிலங்கள் அதுக்கான வேலைகளை தொடங்கியிருக்காங்க. 2011 சென்சஸ் அடிப்படையில 543 மக்களவை தொகுதிகளை 816 உயர்த்த போறாங்கன்ற தகவல் வெளியாயிருக்கு. இதுக்காக ஏப்ரல் 16 இருந்து 18 வரையும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூட போகுது. இந்த கூட்டத்தொடர்ல மகளிருக்கு மக்களவையிலையும் மாநில சட்டப்பேரவையிலையும் 33% இடஒதுக்கீடு தரக்கூடிய அரசமைப்பு சட்ட திருத்தமும் அமலுக்கு வர்றதுக்கான வழிகளையும் மத்திய அரசு மேற்கொள்ள போகுது. மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்தின தென் மாநிலங்களுக்கு சீட்டுகள் குறைவாகவும், இதுல சரியா செயல்படாத வட மாநிலங்களுக்கு சீட்டு அதிகமாகவும் போயிடக்கூடாதுன்னு தென் மாநிலங்கள் தொடர்ச்சியா கோரிக்கை வச்சுட்டே இருக்காங்க. உங்களுக்கு எந்த சீட்டும் குறையாது, எல்லாருக்குமே ஒரு பேலன்ஸ்டான அப்ரோச் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு.